சிபிஎஸ்சி 12th ஃபிசிக்ஸ்லேருந்து நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பண்ணலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு ஏ ஸ்மால் எலக்ட்ரிக் டைபோல் அட் ஏ லார்ஜ் டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி டைபோல் இஸ் பர்பண்டிகுலர் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு டைபோல் எடுத்துங்க. இது நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லார்ஜ் டிஸ்டன்ஸ் ஆர் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 1/4π எப்சிலான் நாட் 1/4π எப்சிலான் நாட் பி காஸ்டா டிவைட் பை ஆர் ஸ்கொயர். அப்போ பொட்டன்ஷியல் வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ்னு வந்திருக்குப்பா. அப்படின்னா ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the uniform electric field exists along x-axis, then equipotential is along கேட்டிருக்காங்கப்பா. ஓகேங்களா? சரி, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்கு. ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலராக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்? பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கணும். அப்படின்னா இது ஒய் டைரக்ஷன், இது ஜெட் டைரக்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ ஒய் ஜெட் பிளேன், இந்த ஒய் ஜெட் பிளேன் தான் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ தட் ஒய் ஜெட் பிளேன் இஸ் தி ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸிஸ்ட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? ஒய் ஜெட் பிளேனில் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். If 125 water drops of equal radius and equal capacitance C collides to form a single drop of capacitance C dash, the relation between C and C dash is dash ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு ட்ராப்ஸ் இப்படி இருக்குது. இந்த மாதிரி 125 ட்ராப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ட்ராப்புக்கும் ரேடியஸ் ஸ்மாலாக எடுத்துங்க. இப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஈச் ட்ராப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4π எப்சிலான் நாட் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு பிக் ட்ராப்பாக மாற்றணும். இப்படி பிக் ட்ராப்பாக மாற்றிங்கன்னா அதுக்கு ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிட்டோம்னா இது கெப்பாசிட்டன்ஸ் 4π எப்சிலான் நாட் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது சி டேஷ்னு வச்சுக்கலாம். சி டேஷ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஆருக்கும் கேபிட்டல் ஆருக்கும் ரிலேஷன் கொண்டு வரணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மொத்த ட்ராப்பும் கம்பைன் பண்ணும்போது மாஸ் மாறாது, டென்சிட்டி மாறாது. ஸோ தட் வால்யூம் கான்ஸ்டண்டாக இருக்கும். அப்போ வால்யூம் ஆஃப் தி பிக் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்மால் ட்ராப்னு எடுத்துக்கணும். பிக் ட்ராப்புக்கு வால்யூம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4/3π ஆர் கியூப் அப்படின்னு போட்டுக்கிட்டு ஸ்மால் ட்ராப்புக்கு எவ்வளோ பாருங்கள் வால்யூம் 4/3π ஸ்மால் ஆர் கியூப்னு போட்டுக்கலாம். இதில் 4/3π கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு ஆர் கியூப்னு வந்திருக்கு. இப்போ கியூபிக் ரூட் எடுத்திங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு n⁻⁴ இன்ட்டு ஸ்மால் ஆர்னு வந்துடுது. அப்படின்னா சி டேஷ் ஈக்குவல் டு 4π எப்சிலான் நாட் கேபிட்டல் ஆர் பிளேஸில் என்ன பண்ணலாம் n⁻⁴ இன்ட்டு ஸ்மால் ஆர் போட்டுக்கலாம். இந்த 4π எப்சிலான் நாட் ஆர் தான் என்ன சொல்லுங்க? இனிஷியல் கெப்பாசிட்டன்ஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்மால் ட்ராப்புடைய கெப்பாசிட்டன்ஸ். அப்போ இது சின்னு போட்டுடலாம். அப்போ சி டேஷ் ஈக்குவல் டு சி இன்ட்டு n⁻⁴. n எத்தனை கொடுத்தாங்க? 125 வாட்டர் ட்ராப்ஸ்னு கொடுத்தாங்க. 125/1/3. 125 எப்படிப்பா எழுதலாம்? 125 எப்படி எழுதலாம்னா 5/3/1/3 இருக்குது. 3 கேன்சல். ஸோ 5 இன்ட்டு சி வந்துடுது. அப்போ என்ன வருது? சி டேஷ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் ட்ராப். அதாவது ஃபைனல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பிக் ட்ராப் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் ட்ராப்ஸோடைய இனிஷியல் கெப்பாசிட்டன்ஸ்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ ஆன்சர் பி கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ரேஷியோ ஆஃப் சார்ஜ் டு பொட்டன்ஷியல் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர் இஸ் நோன் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு கெப்பாசிட்டருக்கு சார்ஜ் கொடுத்தோம்னா சார்ஜுக்கும் பொட்டன்ஷியலுக்கு ரிலேஷனாக பார்த்தீங்கன்னா Q இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு பொட்டன்ஷியல். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? சார்ஜ் பை பொட்டன்ஷியல்னு வந்துடுது. அப்படின்னா சார்ஜ் பை பொட்டன்ஷியல் தானே கேட்டிருக்காங்க. சார்ஜ் பை பொட்டன்ஷியல் என்ன போகிறோம்? கெப்பாசிட்டன்ஸ்னு ஒரு ஆன்சரில். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. போன கொஸ்டின் நமக்கு ஆன்சர் கெப்பாசிட்டன்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. 2 plates of a parallel plate capacitors are 1 cm apart and potential difference between them is 10 volt. The electric field between the plates is கேட்டிருக்காங்க. இப்போ இதான் ரெண்டு பிளேட்டு. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1 cm. அப்போ 10⁻⁻2 மீட்டர்னு போட்டுக்கலாம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிருக்கும். அப்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா? பொட்டன்ஷியல் கிரேடியன்ட், அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைட் பை லெங்க்னு போட்டுக்கலாம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 10 போட்டு டிவைட் பை 10⁻⁻2. இந்த 10⁻⁻2 மேலே இருந்தால் ப்ளஸ் 10⁻+2 வரும்பா. அப்போ 10 × 10⁻2 என்ன வரும் பாருங்க? 10⁻3. ஸோ 1000 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்னது? நியூட்டன் பர் கூலும்.
சரிங்களா அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து 1000 நியூட்டன் பர் கூலும். இப்போ 1000 நியூட்டன் பர் கூலும் இஸ் தி ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ parallel plate capacitor dash by the introduction of a dielectric between the plates of the capacitor. Capacitance in the medium equal to dielectric constant times of capacitance in vacuum அப்படின்னு புரியுது. அப்போ dielectric constant இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ண இந்த டேஷ்ல இன்க்ரீசஸ் அப்படின்னு எடுத்துக்கணும்ப்பா. ஸோ இன்க்ரீசஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரேஷியோஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஐசோலேட்டட் கண்டக்டர். ஒரு ஐசோலேட்டட் கண்டக்டர் எடுத்துட்டு சார்ஜ் ஆட் பண்ணோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகும். அப்போது சார்ஜ் ஆடட் டிவைடட் பை ரைஸ் இன் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு கெப்பாசிட்டன்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதாவது சார்ஜ் given to the கண்டக்டர் டிவைட் பை ரைஸ் இன் பொட்டன்ஷியல் போகணும். அப்படி இல்லைன்னா ஜென்ரலாக டோட்டல் சார்ஜ் பை பொட்டன்ஷியல்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. அப்படி டோட்டல் சார்ஜ் பை பொட்டன்ஷியல் தான் என்ன சொல்லுங்கப்பா கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது எப்படி எழுதணும்? சார்ஜ் ஆடட் டு தி ஸ்பியர் டிவைடட் பை இன்க்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் ஆஃப் தி ஸ்பியர் அப்படின்னு எடுத்துருக்கணும். சரிங்களா. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மினிமம் நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் ஆஃப் 2 மைக்ரோஃபாரட் ஈச் ரிக்வயர்ட் டு அப்டைன் ஏ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் 5 மைக்ரோஃபாரட் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2 கெப்பாசிட்டர் பேரலில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம். இப்போ 2 கெப்பாசிட்டர் பேரலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்போ என்ன வருது பாருங்க. ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்கு 2னால பேரலில் வந்து டைரக்ட் சம் பண்ணணும். அப்போ இது மொத்தமாக சேர்ந்து 4 வரும். கரெக்டுங்களா. 4 மைக்ரோஃபாரட். இப்போ ஒரு 2 கெப்பாசிட்டர் என்ன பண்ணலாம்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணலாம். 2 கெப்பாசிட்டர் சீரீஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர் சீரீஸில் கனெக்ட் பண்ணால் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து 1 ஆஃப் தி கெப்பாசிட்டன்ஸ் பை n. அப்போது 2 டிவைட் பை 2 1ன்னு வந்துடுது. அப்போ இது 1. இந்த 1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரும் ஆல்ரெடி நமக்கு 4 இருக்கு இல்லையா. இது ரெண்டுத்தையும் பேரலில் எப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா பேரலில் வந்து டைரக்ட் சம் என்ன பண்ணுவோம். இந்த 4 இந்த 1 இது ரெண்டுமே இப்போ பேரலில் வந்ததுனால அப்படி டைரக்ட் ஆட் பண்ணிட்டா 5ன்னு கிடச்சிருது. அப்போ மொத்தம் எத்தனை கெப்பாசிட்டர் எடுத்துருக்கோம் பாருங்க. இங்கிட்டு 1 இங்கிட்டு 1 இங்கே 2 பேரலல் 2 சீரீஸ். இந்த சீரீஸில் இருக்கிறது ஃபஸ்ட்டு 2 இருக்கிறது பேரலில் கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ மொத்தம் 4 கெப்பாசிட்டர் வேணும்ப்பா. அப்போ 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 capacitors each of capacity C are connected in series. The resultant capacitance in series for identical capacitor என்ன ஃபார்முலா? 1 of the capacitance divided by number of capacitor. அப்போ 1 of the capacitors number of capacitor 3ன்னு போட்டோம். அப்போ என்ன வருது பாருங்க. C by 3 is the correct answer அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A parallel plate air capacitor is charged to a potential difference of V. If the distance between the plates is increased, then potential difference between the plates கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. ஓகேவா. இதை வந்து சார்ஜ் பண்ணிட்டோம். சார்ஜ் பண்ணிட்டு வித் பேட்டரி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கலாம். இல்லைன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணியிருக்கலாம். இப்போ வித் பேட்டரின்னு இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்ட், பொட்டன்ஷியல் மாறாது. வித்தவுட் பேட்டரினா சார்ஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா. சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வித்தவுட் பேட்டரி இருக்கும். அதாவது சார்ஜ் பண்ணிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ சார்ஜ் கான்ஸ்டன்ட் தானே. அப்போ சார்ஜ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்படின்னா சார்ஜ் என்ன ஃபார்முலா? சிவி, கெப்பாசிட்டன்ஸ் வி, சிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். விக்கு சிக்கு என்ன ஃபார்முலா? எப்சிலான் நாட் ஏ பை டி, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி பேரலல் பிளேட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்சிலான் ஏ பை டி அப்படின்னு போட்டு இந்த வி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் போட்டுக்கலாம். ஓகேவா. சரி. இந்த எப்சிலான் நாட் ஐ கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம்னா டி இந்த பக்கம் வந்துடும். அப்போ வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டி. இப்போ டியை இன்க்ரீஸ் பண்ணால் வி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீசஸ் அப்படின்னு வருது. ஓகேங்களா. இதே வித் பேட்டரினா பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட், பொட்டன்ஷியல் மாறாது அப்படின்னு எடுத்துருக்கணும். ஸோ இவங்க வித் பேட்டரியா வித்தவுட் பேட்டரியா எதுவுமே சொல்லலை. அதனால நம்ம வித்தவுட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டு பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீசஸ் when distance between the plates வந்து இன்க்ரீசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் எந்த ஆன்சர் வருது பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டான ஆன்சராக வருது. ஓகேங்களா.